வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து அப்படியே சும்மா இந்த பறந்து விரிந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற செடிகள் எவ்வளோ செழுமையாக வளர்ந்துருக்கு. அது போல தாங்க அவங்களும் எந்த ஒரு தீய பழக்கம், எந்த ஒரு தப்பான விஷயம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லாருக்காகவும் ரொம்பவே பாடாப்பட்டுன்னு இருக்காங்க. இந்த இயற்கை மாதிரி அவங்களும் அள்ளி தந்துன்னு இருக்காங்க எல்லாருக்கும். ஆனால் இருந்தாலும் அவங்களே யாருக்குமே பிடிக்கிறதில்ல. ஏன் இப்போ ராஜேஸ்வரி இருக்காங்களே, அவங்களே மல்லி எப்படியான அழிச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய சதி திட்டங்களெல்லாம் தீர்ந்துருக்கிறது உங்களே தெரியும். விஜய் ஜெயிலில் இருக்காரு, அவரை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மல்லி போராட முடியாத விதத்துல எல்லாம் போராடின்னு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு பலனும் இன்னும் கிடைக்கலைங்க. இந்த பலன் என்னைக்கு கிடைக்க போகுது, அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா, ஏன்டா இவ்வளோ கஷ்டம் மல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைனா அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து அப்பா தங்கமான மனசம்பா, அவனெல்லாம் எதுக்குப்பா குறை சொல்கிறேன், குறை சொன்னால் வாயெல்லாம் உடச்சு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் வந்து கேட்குறாங்கப்பா. அவங்களுக்கு தான் அந்த பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் அவர் தங்கமான மனசு தான்ப்பா, அவர் பேத்தியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்தில் இருக்கிறாரு. ஆனால் பேத்தியை எதுக்காக கூட்டின்னு வந்து வச்சுன்னு பார்க்குறாரு. பேத்தி வந்தால் பேத்தியோட ராசி பலனுக்கு அப்படியே வீட்டில் சொத்தா தங்குமா, பணமாக கொட்டுன்னு கொட்டுமாப்பா. அதுக்காக தான் இந்த ஆசையில் இருக்காங்க. நாசமாக படம், இந்த விஷயம் இத்தனை நாள் எனக்கு தெரியாமிச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கேவலவாதியெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. தான் பேத்தி வந்தால் எப்படா சொத்து வரும், இவன் உழைச்சாதான்டா சொத்து வரும். ஏன்டா ராஜேஸ்வரி பார்த்தியா எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி, தான் தம்பியே இருந்தாலும் ஒரு ரத்த பந்தமாக இருந்தாலும் அவனை அடிக்கிற விதத்தில் அடித்து அவங்ககிட்ட இருந்து சொத்தெல்லாம் பிடிங்க, அவனை ஜெயிலில் தள்ளி ஒரே அடியாக அவன் கதையை முடிச்சிடணும்னு எப்படி டீசெண்டாக நினைக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் சொத்து வரும். அதை விட்டுட்டு ஜோசியர் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து வச்சா என்ன தான் நடக்க போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இவன் எந்த எக்கடானா கெட்டு போயின்னு போகிறான், அதை பற்றி விடுங்க. வெண்பா மறுபக்கம் விஜய், இவங்க 2 பேரும் அப்பா பொண்ணு, இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் எவ்வளவோ இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஒவ்வொரு விஷயத்துலையும் வெண்பாவை அப்படியே சும்மா வேறு லெவலில் பார்த்துக்கிறாரு. அவர் பார்த்துக்கிற பாசத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தருங்க விஜய் மல்லி வெண்பாக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தார். அது போல் நம்ம மல்லியும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. மல்லி யாருக்காகவும் எதுக்காகவும் நான் வெண்பாவை விட்டு தர மாட்டேன், வெண்பா தான் என் உலகம், என் பொண்ணை அந்த மாதிரி விட்டு தரத்துக்கு நான் எப்போவுமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரேட்டாக அடித்து சொல்கிறாங்க. அவங்களோட பாசம், அன்பு, அக்கறை எல்லாமே யாருக்கு வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பணிவு பண்பெல்லாம் வருமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் நம்ம எங்கள் ஊர் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நாற்றமல்லி மல்லகுண்டா போஸ்ட்டு. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு ஒரு கொடூரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 4 பக்கம் இது பார்த்தீங்க குட்டிங்க இடி இடிக்கிற சவுண்டே உங்களுக்கு கேட்கும். இந்த மல்லகுண்டா பஞ்சாயத்தை விட்டு மற்ற எல்லா தவளையும் சும்மா கொட்டுன்னு மலைக்குது. ஏலகிரி மலை பக்கங்கன்னா பாருங்கள், மழை கொட்டுன்னு கொட்டுது. ஆனால் அந்த மலைக்கே தெரிஞ்சுக்கிறது போல் இந்த பக்கம் மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கிட்ட இந்த 1 கிலோமீட்டர் பக்கம் இதை கூட்ட அங்கே வந்துச்சுங்க. இவ்வளோ நேரம் ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சுங்க மழை. இந்த பக்கம் வருமானு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே காற்றுக்கு ஏலகிரி மலை கூட்டு போயிடுச்சு. நாங்கள் மட்டும் என்ன பாவம் செஞ்சோம், ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மல்லி விஜய், இவங்க 2 பேரும் ஒன்று சேராதாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவர் வந்து எப்படியாவது ரஞ்சிதத்தை கரெக்ட் பண்ணி ரஞ்சிதத்தை ஜோபி பாக்கெட்டில் போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு. ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா தலைவா, அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடணும். ஹார்ட் ஒர்க் போடாமல் ஸ்மார்ட் ஒர்க்கவே நீ போட்டுன்னு இருக்க, அதனால் வேலைக்கு ஆகாது. பார்த்துக்கோ, கொஞ்சமான ஹார்ட் ஒர்க் போடணும். அதை விட்டு காதல் எப்போவுமே ஸ்மார்ட் ஒர்க்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம். நீ சும்மாவே போயிட்ட ரஞ்சிதம் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நில்ல உடனே ரஞ்சிதத்துக்கு காதல் வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் இப்போ போயிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். பார்த்தா காதல், நின்றா காதல், உட்காந்த காதல், அவ்வளோதான் காதல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் அது பேரெல்லாம் இல்லை காதல். நம்ம விஜய் மல்லி இவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் உண்மையான காதல். இவங்க 2 பேரோட காதலை யாராலையும் பிரிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த மாதிரி சக்தி கொண்ட காதலாக இருக்குது. ஆனால் நம்ம ரஞ்சிதம் இருக்காங்கல்ல, திடீர்னு யாரான ஒருத்தர் சென்ட்ரல் வந்து அரவிந்தோட பணக்காரனை வந்து நான் காசு தரேன், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ஒரு 10 நாள் உட்காந்து யோசிப்பாங்க. 11ஆவது நாள் ஓகே நான் அவனவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா பல்ட்டி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமசாலி. இந்த மாதிரி ஒரு டேலண்டெல்லாம் நம்ம ரஞ்சிதத்துக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் இவ்வளோ டேலண்டெல்லாம் இருக்காதுங்க. சரி, எப்படி இருந்துன்னு போகிறாங்கடா, அவங்க எக்கேடா கெட்டு போனால் நமக்கு என்னடா, நம்ம பொழப்பா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது என் காதில் நல்லாவே உழுதுங்க. அதனால தான் நம்ம ஃபோக்கஸில் கரெக்டாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இவ்வளோ நேரம் நல்லா மழை ஜோன்னு அந்த பக்கம் உடனே கிரிக்கெட்லான்னு அந்த எல்லாரும் ஒரு பக்கம் துண்டா காணும் துணியாக காணும்னு ஓட்டாங்க மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வெறிச்சு ஓடி போயிட்டு நாங்கள் மட்டும் நின்றுக்கிறீங்க பார்த்தீங்களா. மழையும் வரப்போதில் ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஆனால் அவங்க பார்த்துக்கிட்டிங்களா, ஏலகிரி மலை பக்கம் தெரியுது பாருங்கள், நல்லா தெரியுது. அந்த மேகமூட்டம் அப்படியே மழை கொட்டுற மாதிரி தெரியுதா.
அந்த இடத்துல பாருங்கள் எப்படி கொட்டோன்னு கொட்டுதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துக்கு வரமாட்டேன். என்ன தான் அந்த மழைக்கடா காண்டுன்னு தெரியல. டென்ஷனாவது ஒரு பக்கம் மண்டை காயுது, ஒரு பக்கம் மண்டை சூடாகுது. என்னடா இது எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, நம்ம இடத்துல மழை பெய்யுது. மேக வெடிப்பா என்னதுன்னே தெரியல. அந்த மாதிரியெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரி, போனதெல்லாம் போயிடுச்சு, வந்ததெல்லாம் வந்துருச்சு. இங்கே ஒருத்தர் நின்றுக்கிறான் பார்த்தீங்களா? இந்த கேடு கெட்டவன் இருக்கிறதுனால கூட மழை வராமல் இருக்கும், யாருக்கு தெரியும். இவனை அடிச்சு தோத்தனா நம்ம ஊருக்கு மழை வந்துடும் போல். ஸோ நண்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. டாடா, பை பாய்.